ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்குவோம். நான் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குவோம். புளிக்குழம்புகளுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு. இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ சின்ன வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மசாலா வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெண்டைக்காயை சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடலாம். அப்போ தான் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், அதுக்காக. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முன்ன தக்காளிக்கு உப்பு போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு. நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயில் கொஞ்சமாக ஜீரக மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், ஃபைன் பேஸ்ட்டாக. அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.